அயலி சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ. சிவா, அயலி இவங்க 2 பேரும் கபிலனுக்காக காத்துட்ருக்காங்க. அப்போது அயலி சொல்கிறாங்க, என்ன சிவா இன்னும் கபிலனை காணும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு அயலி கேட்க, அப்போது சிவா சொல்கிறாங்க, அக்காவை சமாளிச்சுட்டு வர்றது சாதாரண விஷயமா, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா வர்றதே இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அப்போது ரித்திகாவும் சித்தியும் வந்தால் எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாரு. அவங்க கபிலன் ஏறி போகிற வரைக்கும் நின்று வழி அனுப்புவாங்க. ஸோ கபிலன் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சிவா சொல்ல, அதற்கு அயலி சொல்கிறாங்க, அதெல்லாம் கபிலன் சமாளிச்சிருவான், ஏன்னா அவனுடைய கையில் ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, அதெல்லாம் எங்கே சுற்றி இங்கே தான் வருவான் அப்படின்னு அயலி சிவா கிட்ட பேச, கரெக்டாக கபிலனுடைய என்ட்ரி கபிலன் ரூமுக்கு வர்றதை கேமரா மூலமாக சிவாவும் அயலியும் பார்த்துட்ருக்காங்க. கபிலன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் எப்படியோ தப்பிச்சு கபிலன் ரூமுக்கு வந்துட்டார். கபிலனை இங்கே கேமரா மூலமாக அயலியும் சிவாவும் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு இது ஒரு பக்கம் இருக்க, இந்திராணி அப்பா இறப்புக்கு காரணம் உதய பெருமாள் அப்படின்ற மாதிரி செல்வநாயகி சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் உண்மை அப்படின்றது தெரியலை. ஸோ இதனாலேயே உதய பெருமாள் இந்திராணி கிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமல்ல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.